வருமான வரி நோட்டீஸை எதிர்த்த தீபாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த வருமான வரி வழக்குல 36 கோடி ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் அதை செலுத்த வேண்டும் என்று அவரது சட்டப்பூர்வ வாரிசாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட தீபாவுக்கு தான் வருமான வரித்துறை அண்மையில நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் தீபா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி சி சரவணன் முன்பு நடைபெற்றது. ஜெயலலிதாவினுடைய வருமான வரித்தொகை 36 கோடி ரூபாயிலிருந்து 13 கோடி ரூபாய் குறைத்து திருத்தி அமைக்கப்பட்ட நோட்டீஸ் மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 36 கோடி ரூபாய் செலுத்த கூறி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து இந்த வழக்கு செல்லத்தக்கதில்லை என கூறி அந்த தீபானுடைய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தீபா சட்டப்படி மாற்று நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதி அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.